அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு 2026 மார்ச் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வார்த்தைகளில் கவனம். மௌனமே சிறந்த ஆயுதம். மௌனத்தால் எதையும் சாதிக்கலாம். நிதானம் நிம்மதியை தரும். இதெல்லாம் உங்க மனசுல போட்டு வச்சுக்கணும். அப்போ சில எதிர்பாராத சுச்சுவேஷன்லாம் வரும். அதாவது நீங்க கொஞ்சம் கோவப்படுற மாதிரி, டென்ஷன் ஆகுற மாதிரி, அல்லது திடீர்னு நீங்க ஏதாவது ஒன்று செயல்பட்டு அல்லது உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு உடம்பு பாதிக்கிறது, எதையாவது ஒன்று பேசிட்டு பிறகு வருத்தப்படுறது, அல்லது செயல்பட்டுட்டு பிறகு வருத்தப்படுறது, சிலரால் பாதிக்கப்படுறது, இப்படி இந்த மாதம் கொஞ்சம் கலவையான பலனா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன் வக்ரம், செவ்வாய், ராகு. இந்த ஒயிட் போர்டில் பாருங்க, மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை, தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை, குறிப்பா 8 குடியவன் சூரியன் 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது பணவரவு திடீர்னு கூட வரும். திடீர்னு பணமும் வரும், அதற்கு ஈக்குவலான ஒரு செலவும் வரும். அந்த செலவுன்றது உங்க ஜாதகத்தின் படி. இப்ப நல்ல தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதுன்னாக அது சுப செலவாகவே இருக்கும். தசாபுக்தி ஜாதகப்படி உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாக்க அசுப செலவும் வரும். அதாவது ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனைகளும் வரும். அதனால உடம்பு விஷயத்துல இந்த மாசத்தை பொறுத்தவரை கவனம் செலுத்திங்க. குறிப்பா உணவு விஷயத்துல, அதாவது ஒத்துக்கல, ஒரு பொருள் ஒத்துக்கல, ஒரு உணவு உங்களுக்கு ஒத்துக்கலன்னா அந்த உணவை சாப்பிடலான்னு எண்ணங்கள்லாம் வரும். அல்லது ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வந்துடும். அப்படி சாப்பிடும் போது அது பாதிப்பு கொடுக்கும். அது ஹெல்த்துக்கு நீங்க கவனம் செலுத்திக்கணும். குறிப்பா வயதானவர்கள், குழந்தைகள், இவங்கெல்லாம். அடுத்தது பணம் வந்தாலையும் கையில தங்காத அளவுக்கு செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். இந்த செவ்வாய் சூரியன் ராகுலாம் சேரும்போது பட்டுன்னு கோபம் வரும். ஏதாவது ஒண்ணு பேசிடுவீங்க. அது வாழ்க்கை துணைவர்கிட்டையும் சரி, அல்லது தந்தை கிட்டையும் சரி, அல்லது தாயார்கிட்ட, இப்படி குடும்பத்திலேயே கூட கொஞ்சம் வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அதனாலதான் வார்த்தைகளில் கவனம். வார்த்தைகளை நீங்க பேசுறது கரெக்டா கூட நினைச்சு பேசலாம். ஆனா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க, அது எந்த உறவா இருந்தாலும் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான காலகட்டம். அதனால வார்த்தைகளில் கவனம். மேலதிகாரிங்கிட்டையும் சரி, அல்லது சக பணியாளர்கிட்டையும் பார்த்தீங்கன்னாக்க பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இல்லைனாக வேலையில ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சில பேருக்கு வேலையில கூட சில நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். இடமாற்றம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் வேலையை விடாம இருக்கணும், அல்லது புதிய வேலையை தேடிக்கிட்டு தான் விடணும் அப்படின்ற கொள்கையை ஃபாலோ பண்ணீங்க. ராகு சூரியன் சேரும்போது வேலையில கூட ஒரு நெருக்கடி, இடமாற்றம் போன்றவையெல்லாம் ஏற்படும். அதே போல பிள்ளைகள் வகையிலையும் மூத்த பிள்ளையால மன வருத்தம் போன்றவை ஏற்படும். தந்தையின் உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு சில பேருக்கு ஏற்படும். சொத்துக்கள் வகையில சில மன வருத்தங்கள், வீடு வாகனம் வகையில மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆல்ரெடி நீங்க பூர்வீக சொத்து இருக்கு, அதுல வில்லங்கம் இருக்குன்னாக இந்த நேரத்துல அந்த பிரச்சனை கலராம இருக்கணும். அந்த பிரச்சனையை போய் சிக்காம இருக்கணும். இதை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 2ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, செவ்வாய் ராகு சூரியன், அதாவது பொதுவாகவே இந்த செவ்வாய் மகரத்துக்கு 11ஆம் அதிபதியாகவும் மற்றும் 4ஆம் அதிபதியாகவும் இங்க 2ஆம் பாவகத்தில் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க பணவரவை பொறுத்தவரையிலும் வரும். நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னாக்க ஒர்க் ப்ரெஷரோடு இருந்தாலும் வருமானம் எல்லாம் வரும். வேலைக்கு போறவங்க அஸ்யூஷுவலா இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனா வேலையில கஷ்டப்படுவீங்க, ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். பிரைவேட்ல இருக்கிறவங்க வேலையை விட்டுடலாம், வேற இடத்துக்கு மூவ் பண்ணலான்ற எண்ணங்கள்லாம் வரும். அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு இடமாற்றம் அல்லது ஒரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்ப்பீங்க. மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா சூரியன் 3ஆம் பாவகத்துக்கு போயிடும். அங்க சனி இருக்கு 3ஆம் இடத்துல, சுக்கிரன் உச்சமா இருக்கு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு நல்லதுதான். ஆனா 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் சுக்கிரனுக்கு. அதே சமயத்துல சனி 3ஆம் பாவகத்தில் இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை முழுமையாக, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு போயிடுது. 3ஆம் பாவகத்துக்கு சனி போயிடுறாரு. இது ஒரு வகையில நல்லதுதான். இந்த சூரியனும் மாதத்தோட பிற்பகுதியில மார்ச் 15க்கு பிறகு 3ஆம் பாவகத்துக்கு போறது நல்லது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, முயற்சி செய்வீங்க. வேலையை ஆல்ரெடி இழந்தவங்க வேலை தேடிட்டு இருக்கிறேன், இப்ப வேலை எப்ப எனக்கு கிடைக்கும், கடந்த 1 வருஷமா எனக்கு வேலை இல்லை என்பவர்கள் இந்த மாதத்தோட இறுதியிலிருந்து எதிர்பார்க்கலாம். மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 15க்குள்ள நீங்க எதிர்பார்க்கலாம். முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இருக்கிற வேலையில உடனுக்குடன் விடாம புதிய வாய்ப்பை தேடிக்கிட்டு விடுறது நல்லது.
பிசினஸ் பண்ணக்கூடியவங்க தொழிலை விரிவுபடுத்துறது தவிர்க்கிறது நல்லது. கடன் வாங்கி தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை தவிர்க்கிறது நல்லது. இந்த 3ஆம் பாவகத்துல சனி பகவான் இருக்கிறதுனால 7 சனின்ற ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. அதனால பாத்தீங்கன்னாக்க இந்த மாத கிரக சேர்க்கை 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதா ஒரு டெம்பரவரி தான். இந்த மாசத்துல ஒரு 15 நாள் கணவன் மனைவி உறவு நிலையில கூட சில சிக்கல்கள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், வாழ்க்கை துணையோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், பொறுமையா இருக்கணும், சகிப்பு தன்மையோட இருக்கணும். ஆல்ரெடி கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறவங்க இந்த நேரத்துல சேர முடியுமான்னா சேர முடியாது. அது தொழில் காரணமா பிரிஞ்சிருந்தீங்கன்னா கூட இந்த நேரத்துல கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த குரு பகவானை பொறுத்தவரையில மார்ச் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுது. 6ஆம் பாவகத்துல குரு வக்ரமா இருந்தவரெல்லாம் ஹெல்த்துக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. 6ஆம் பாவகத்துல குரு இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, உடல்நலத்துல பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை, சில எதிரிகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில எதிரிகள் அல்லது அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்களை கூட சில எதிர்ப்புகள், உங்க கூடவே இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகள்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு அடையாளம் காண்பீங்க. எதிர்ப்புகள் இந்த நேரத்துல இருக்கும். அதனால யாரையுமே பகைச்சிக்காம நாசுக்காக நடந்துக்கிறதா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புத்திசாலித்தனம். அதே போல உங்களால பாத்தீங்கன்னாக்க சில நல்லா பழகிட்டு இருந்தவங்களே கூட ஆதாயம் அடைஞ்சவங்க இந்த நேரத்துல திடீர்னு உங்களுக்கு எதிரியாக மாறலாம், அல்லது எதிரியாக உங்களுக்கு தெரிவார்கள், அல்லது பணம் உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்காம அல்லது நீங்க கொடுத்த பணத்தை வாங்க கேட்க போய் அதுல சில பிரச்சனைகள் போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அதாவது ஒண்ணு கடன் அல்லது நீங்க கொடுத்த பணத்தை வாங்குறதுல சில பிரச்சனைகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 6ஆம் பாவகத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது. ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னாக்க வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதுதான் ஒரு பாசிட்டிவ். அது மாதத்தோட இறுதியில தான் அதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்க சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. தன் முயற்சியால எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலையும் உங்களை அசைக்க முடியாது, தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. இந்த சுக்கிரன் மகரத்துக்கு பொறுத்தவரையில் ஒரு யோக கிரகம். இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சொந்த தொழில் திட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஆனாலும் உங்க ஜாதகத்தை பார்த்து தான் செயல்படணும். அது நீங்க சித்திரை மாசத்துக்கு மேல சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது தான் பொது பலனாக பெட்டர். அதே போல சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானங்கள்லாம் வரும். சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால 3ஆம் பாவகத்துல சில எதிர்பாலினர் உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வாகனத்தை மாத்துறது அல்லது வாகன ரிப்பேர், அதற்கான செலவுகள் வரும். அதே போல சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும், அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய திட்டங்கள் போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். ஆனாலும் எதிர்பாலினர் உறவு என்பது புதிதாக வருதுன்னாக்க அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தராது. அதே போல இந்த காலகட்டத்துல பொறுத்தவரை சிறு தூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க நண்பர்களுடன். வேலையில ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கனாலையும். சில பேர்கிட்ட நீங்க காதல் சொல்லலாம்னு நினைப்பீங்க. நட்பா பழகிட்டு இருவங்கிட்ட நீங்க காதலை சொல்லக்கூடியதோ அல்லது ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையே வரும். ஆனா அதை ஏத்துக்கிறாங்களா அப்படின்னாக்க அது அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கு. அதே போல இந்த காலகட்டத்தில் எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் கொஞ்சம் இருக்கும். எதிர்ப்பாளினரோட பழக்க வழக்கம், அந்த எதிர்ப்பாளினரால் சில ஆதாயங்கள் அடையிறது, மகிழ்ச்சி அடையிறது ஏற்படும். ஆனாலும் ஒரு புதிய உறவு உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வருதுன்னாக்க அந்த எதிர்ப்பாளினர் உறவு மற்றவர்கள் விமர்சிப்பாங்க. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும், ஹெல்த் பார்த்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாகவே படிப்பீங்க, புத்திசாலித்தனமா படிப்பீங்க. இந்த புதனை பொறுத்தவரை 6 குடியவன் வக்ரம் பெற்று 2ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. அதே போல 9ஆம் அதிபதி வக்ரமா இருக்கிறது. மார்ச் 20 வரையிலும் தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். தந்தையால் ஆதாயங்கள் ஏற்படும். அதே போல பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அது பொறுமையா அதை டீல் பண்ணணும். அதே போல வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையும் செய்யாம இருக்கணும். குறிப்பா தாய் வழி உறவுகளோடையும் சரி தந்தை வழி உறவுகளோடையும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த புதன் வக்ரம் பெற்று இருக்கும் போது ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதை தவிர்க்கணும். புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதை தவிர்க்கணும். பங்கு சந்தை போன்ற ஊக வாணிகங்களில் ஈடுபடுவதையுமே இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கிறது நல்லது. அதெல்லாம் பாதிப்பு வரும். இந்த மாசத்தை பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் நிலம் அல்லது விவசாய நிலம் அல்லது வீடு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதோட ஒப்பந்தம்ன்றது மார்ச் 20ஆம் தேதிக்கு மேல அந்த ஒப்பந்தம் போடுறது தான் நல்லது. விற்க முடியாத ஒரு சொத்து விற்கக்கூடிய வாய்ப்புமே இந்த மார்ச் மாசம் 20ஆம் தேதிக்கு மேல ஏற்படும். அதற்கு நீங்க முயற்சி பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இது பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஒரு கலவையான பலனாதான் இந்த மாசத்தை பொறுத்தவரையில இருக்கும். முக்கியமா யாருகிட்டையும் அதிகமா இன்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிறீங்கன்னா நல்லது. அதாவது குறிப்பா எதிர்ப்பாளினர் ஒருத்தர் 3வது நபர் உங்க குடும்ப வாழ்க்கையில இன்டர்ஃபியர் ஆயிட்டு பாரு, அவரால் சில பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்கும். அதே போல நீங்களும் மற்றவங்க குடும்ப வாழ்க்கையில போய் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சிறுதூர பயணங்கள் நிறைய போவீங்க, அலைச்சல்கள் இருக்கும். அடிக்கடி வெளியூர் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை,
நண்பர்களுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு வரும். நண்பர்களால சில நன்மை இருந்தாலும் சில மன வருத்தங்களும் சில நேரங்களில் ஏற்படும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10க்குரியவன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டு, உணவு சார்ந்த துறை, மண்மனை, விவசாயம், மருத்துவம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், என்ஜினியரிங், ஆயில், இந்த துறைகளில் இருப்பவர்கள், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆசிரியர் பணி, வக்கீல், புரோகிதம், கன்சல்டேஷன் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கடை வச்சுட்டு இருக்கிறீங்க அல்லது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறீங்கன்னாக்க உங்க டார்கெட்டை முடிச்சு ஓரளவுக்கு வருமானத்தை பார்ப்பீங்க. பட் செலவு அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு சுப செலவுகளை செஞ்சிருங்க, அசுப செலவு ஆகாம இருக்கும். கொஞ்சம் தான தர்மம் பண்ணிடுங்க, உங்களுக்கு பெரிய தீமை வராம இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உடலான விஷயத்துல கவனம் செலுத்திங்க. பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில மன வருத்தங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு மாதத்தோட இறுதியிலிருந்து கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதே போல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலான விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். திடீர்னு பயணம் செல்வீங்க. ஆதாயங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் உடல்நலத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். எச்சரிக்கையாக இருக்கணும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது தாயாருடன் கருத்து வேறுபாடு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து, வீடு வகையில ஆதாயங்கள் ஏற்படும். புதிய வாகனம் வாங்குறது அல்லது பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதன் வகையில கடனும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் நண்பர்களால சில நன்மைகள் இருந்தாலும் நண்பர்களால சில பாதிப்பும் ஏற்படும். சில பேருக்கு புதிய உறவு அல்லது புதிய காதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அடுத்தது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனிமை மாறும். வரன் பாக்குறீங்கன்னாக்க வரன் கூட அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போலதான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னாக்க வரன் அமையும். மேலும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலான விஷயத்துல கவனம் செலுத்திங்க. பிள்ளைகளால செலவுகள், பிள்ளைகளால மன வருத்தமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகளும் சில கருத்து வேறுபாடுகளும் இந்த காலகட்டத்தில் வந்து போகும். வாக்குவாதங்கள் செய்வதை வாழ்க்கை துணைவருடன் தவிர்த்து விடுங்க. அதே போல அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சம்பாதிக்கிறதை விட செலவு அதிகமாகும். கையிருப்பு கரையும் அல்லது பற்றாக்குறை நிலவும், தடைகள் வரும் பண விஷயத்துல. அப்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் கொஞ்சம் இருக்கு. அதுல திட்டமிட்டு செலவு பண்ணும் போது பெரிய கடன் வாங்கி மன அழுத்தத்துக்கு உள்ளாகாம இருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பயணங்களும் ஏற்படும். அதே சமயத்துல டென்ஷனும் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க அல்லது திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, ஜீவசமாதி தரிசிச்சுட்டு கிரிவலம் போயிட்டு வாங்க, மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மைகளை தரும், சகலவிதமான பாக்கியங்களையும் தரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.